சக்கரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு எழுத்துக்கள். மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, அதுக்கப்புறம் இடம்பரதலம், அது 7வது. இந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் சில எழுத்துக்களை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்ல மூலாதாரத்துக்கு 4 எழுத்தும், அதுக்கப்புறம் சுவாதிட்டானம் அப்படின்னா 6 இதழ். அது 4 இதழ் கொண்ட தாமரை வடிவுல இருக்குமா அப்படின்றதுதான் மூலாதார சக்கரம். அதே மாதிரி சுவாதிட்டானம் அப்படிங்கிறது 6 இதழ் கொண்ட அந்த சக்கரம். இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் சேர்த்து மொத்தமா 51 எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்லியிருக்காரு. இதையும் நல்லா விரிச்சு விரிவா போகர் அவரோட 7000 அப்படின்ற அந்த இப்ப அவரோட நூல்ல மொத்தமா இதுக்கு என்னென்ன விளக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 7 சக்கரங்கள்னா என்ன, அதுக்கு என்ன மாதிரி, அது எந்த வடிவுல இருக்கும், என்ன மாதிரி எழுத்துக்களை கொண்டது எல்லாமே போகர் அவரோட பாடல்ல சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அகரம் முதலாய 51 அக்ஷரங்கள், இது எல்லாமே யாரோட வடிவா இருக்கு? சாமியோட வடிவா இருக்கு. அகர முதல் என உரைசை 51 அக்ஷரமும். இது மட்டும் இல்ல, அகில கலைகளுமே எல்லாத்துக்கும் அதிபதியானவரே யாரு? முருகப்பெருமான். இந்த மாதிரி இந்த இது மட்டும் இல்லாம இன்னொரு திருப்புகழ்ல சொல்லியிருப்பாரு சாமி அவா மருவினா அப்படின்ற அந்த ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு. சுராதிபதி மால் அயன், சுராதிபதி மால் அயன் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா சாமி கிட்ட, அதான் முருகப்பெருமான் கிட்ட சலாம் விடுறாங்களாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சுராதிபதி மால் அயன் உமாலோடு சலாம், சுராதிபதி மால் அயனும் மாலோடு சலாமிடும் சுவாமி மலைதனில் உறைவோனே. எப்படிப்பட்டவர் பாருங்க. எல்லா தேவர்களும் வணங்கக்கூடிய எம்பெருமானவரு. அவர் 51 அக்ஷரங்கள் வடிவாகவும் வேதங்கள் ஆகமங்கள் எல்லாத்துக்கும் முழுமுதற் பொருளாகவும் விளங்குபவர் அப்படின்றத இந்த பாடல்ல பார்க்கலாம். அகர முதல் என ஒரு இசை அப்படிங்கிற அந்த பாடல். அகர மூலதென உரைசை 51 அக்ஷரமும் அகில கலைகளும் வெகு விதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளும் எப்பொருளுமாய. அகர முதலென உரைசை 51 அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளும் எப்பொருளுமாய. அறிவை அறிபவரையும் இன்பம் தன்னை புரிய முடிவை அடுநடு முடிவின் துன்பம் தன்னை சிறிய அணுவை அணுவினின் பலமுனென்றும் குணத்திறனும் அற்றதொரு காலம். அகர முதலென உரைசை 51 அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிடம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளும் எப்பொருளுமாய. அறிவை அறிபவரையும் இன்பம் தனை புரிய முடிவை அடுநடு முடிவு துங்கம் தனை சிறிய அணுவை அணுவினின் மனமுனென்றும் குணத்ரயமும் மற்றதொரு காலம். நிகழும் அதிவினை முடிவில் ஒன்றென்றெடுப்பதனை நிறைவு குறை ஒழிவர நிறைந்தெங்கு நிற்பதனை நிகழ்பதர அறியதை சொம்பின் புறத்தைய நெறித்த பெருமாளும் நிருப குரு பரகுமர என்றென்று பக்தி கொடு மரவாருளிய மூல பந்தந்தனை பழைய நினது வழி அடிமை விளங்கும் படிக்கினிதுணர்த்தி அருள்வாயே. தகு 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 தகு
என்றென்றிடத்தையும் உடுத்தையும் யாவும் முகமுகனாதிர முதிரந்த இலக்க நிமிட உலகெங்கும் பிரமிக்க நடமுடுகு பயிரவ கௌரி கொண்டின் புறப்படுகளத்தில் ஒரு கோடி முது கழுது கொடி கருணங்கம் புறப்புறுதி நதி பெருக முகத மந்தங்கள் எட்டமிட முற கதிர நிதி தரரை வெண்ணின் கரதளித்த வெறுமானே முது கழுது கொடி கருணங்கம் புறப்புறுதி நதி பெருக வெகு முகவரந்தம் இத்தமிடம் புற கதிர நிதி தரரை வென்றிந்திர கரதளித்த வெறுமானே